விழாக்கள் வந்து இந்த நட்சத்திரம் சார்ந்து இந்த கிரகங்கள் சார்ந்தே கொண்டாடப்படுது. இப்போ இந்த கிரகங்க வரும்போது இந்த ஒரு சம்பவத்தை இந்த ஒரு விழாவை கொண்டாடுறோம். அப்போ மகர சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்க இந்தியா ஃபுல்லாக. நம்ம ஊரில் தைப்பொங்கல்னு கொண்டாடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்னைக்கு தமிழர் திருநாள், உழவர் திருநாள் அப்படிங்கிறது என்ன தான் பேர் வச்சாலும் அது எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா, மகர ரேகை கடக ரேகைன்னு நீங்கள் வந்து ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. பூமத்திய ரேகை, மகர ரேகை, கடக ரேகைன்னு படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் ரீகால் பண்ணி பார்க்குறோம் இல்லைங்களா? ஆமாம். இது வந்து என்னன்னா பூமி லைட்டாக சாஞ்சிருக்கு. சாயிறப்ப அப்படி பூமத்திய ரேகை 23 இப்படி கிராஸில் இருக்குது. அப்போ பூமி இப்படி சுற்றும் பொழுது அந்த அந்த சென்டர் பாயிண்ட் செலஸ்டியல்னு சொல்லுவாங்க. அந்த செலஸ்டியல் கிராஸ் பண்ணுறது நடுவில் கிராஸ் பண்ணிவிட்டு பாதி இப்படி கிராஸில் இருக்கனால அதனுடைய மேல் கடக ரேகைகளை தொடும். இது சுற்றி மேலே வரும்போது மகர ரேகைகளை அந்த பக்கம் தொடும். அப்போ இந்த வேறுபாடுகளால் நமக்கு சூரியன் வந்து மகர ரேகைக்கும் கடக ரேகைக்கும் அப்படி மாறிக்கிட்டே இருக்கிறார். ஓகேங்களா? அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அயனம்னு சொல்கிறாங்க. நாளைக்கு இருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சூரியன் அப்படியே நகர்ந்து ஒரு வருஷம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு அங்கே வந்துடுவார். இந்த நகர்வை வந்து சொல்கிறாங்க. அந்த நகர்வு எதை பேஸ் பண்ணினா பருவத்தை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ இந்த மகரத்தை தொட்ட அதான் மகர சங்கராந்தி. சங்கரம்னா சூரியன் மகரத்தை தொடுவதால் மகர சங்கராந்தி. நம்ம ஊரில் வந்து தை திருநாள்னு சொல்கிறாங்க. ஏன்னா தை மாதத்தில் வந்து சூரியன் வரதுனால தை திருநாள். இதை வந்து அதுக்கப்புறமா வந்த நிறைய கட்சிகள் வந்து அதை வந்து தமிழர் திருநாள், தெலுங்கர் திருநாள் மாற்றிக்கிட்டாங்க. அது பேர் தை திருநாள், அவ்வளோதான்.